மற்றும் சுதந்திர போராட்ட கூட்டங்களில் கலந்து கொண்டு தலைவர்களின் சொற்பொழிவுகளை தவறாமல் கேட்பார். 1919 தமது 11ஆம் வயதில் காந்தியடிகள் அழைப்பை ஏற்று ரவுலட் சட்டத்தை எதிர்த்து காங்கிரஸ் கட்சியின் முழு நேர ஊழியராக 1920 ஒத்துழையாமை இயக்க போராட்டத்திலும் 1923 மதுரையில் கள்ளுக்கடை மறியலில் ஈடுபட்டார். மொழிவாரி மாநிலங்கள் பிரிந்தபோது பெரும் பங்காற்றினார். நாட்டுக்காகவும் மக்களுக்காகவும் பல முறை சிறை செய்தனர். தூய்மையும் எளிமையும். எளிமையின் இலக்கணம் இவர் மனதில் கொண்டது பெருங்குணம். பள்ளி விழா ஒன்றில் கலந்து கொண்ட காமராசர் இவ்விழாவிற்கு ஏன் இத்தனை அலங்கார தோரணங்கள், இந்த பையன் தலைக்கு எண்ணெய் தேய்க்கல, இந்த பொண்ணு கிழிந்த ஆடை போட்டு இருக்கே, இவர்களுக்கு உதவலாமே என்று ஆதங்கப்பட்டார். தமக்கென்று அணிந்திருக்கும் உடைகளை தவிர ஒரு சதுர அடி நிலத்தை கூட வாங்கி வைத்திருக்காத உத்தமராக எளிமையானவராக திகழ்ந்தவர் காமராஜர். மக்கள் பணியே மகத்தான பணி.